ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். தம்மை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன், மனதுருக்கமுள்ள ஒரு தேவன் உங்களுக்காக மனதுருகுகிறார். பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, பயப்படாதே. இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் வெறும் அற்புதங்களை மாத்திரம் செய்யவில்லை. அவர் அற்புதங்களை செய்து ஜனங்களுக்கு விடுதலை சுகத்தை கொடுத்தபடியால் திரளான மக்கள் அவரை தேடி வந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதே சமயத்தில் அவருடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகள் புறப்பட்டது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் பேசின வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகள், ஜனங்களுக்குள்ளே ஆறுதலை கொண்டு வந்த வார்த்தைகள், சுகத்தையும் விடுதலையும் கொண்டு வந்த வார்த்தைகள். ஆகவே தான் லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைகளை கேட்பதற்கே திரள் கூட்ட மக்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு ஒரு மலையில் அமர்ந்திருந்த பொழுது எத்திசையிலிருந்த மக்கள் வந்தார்கள். அங்கே ஆண்டவர் அவளுக்கு அநேக கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசினார். இரவும் பகலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஜனங்கள் அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகள் காயப்பட்ட உள்ளங்களை ஆற்றி தேற்றுகிற வார்த்தைகள், வேதனையில் இருந்த மக்களுக்கு விடுதலை கொண்டு வந்த வார்த்தைகள். இந்த இடத்திலும் இயேசு ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லுகிறார். இந்த நாளில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும், எதை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்று தேவ சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இது, பயப்படாதே என்கிற ஒரு வார்த்தை. பயப்படாதே, பயப்படாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே பயப்படாதே, என் மகளே நீ பயப்படாதே. ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார்? ஏதோ ஒரு பயம் உன்னுடைய உள்ளத்தை காணப்படுகிறது. ஏதோ ஒரு பயத்தினால் பாதிக்கப்பட்டு இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்கள். ஏதோ ஒரு பயத்தினால் காயப்பட்ட உள்ளத்தோடு இந்த வார்த்தை கவனித்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசுடைய இருதயத்தையும் சூழ்நிலைகளை அறிந்தபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே நீ பயப்படாதே. Fear not my son, fear not my daughter. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே நீ பயப்படாதே, என் மகனே நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பயமானது வேதனை உள்ளது என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. பயம் ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் அது அவனை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும். அவனால் நிம்மதியாய் தூங்க முடியாது, நிம்மதியாய் தன்னுடைய வேலைகளை கவனிக்க முடியாது. அந்த பயம் அவனை பாதிக்கிறபடியினால் ஒரு மகிழ்ச்சியோடு தன்னுடைய தொழிலையோ பொறுப்புகளையோ கவனிக்க முடியாது. அவனுடைய உள்ளத்தை இந்த பயம் பாதித்து கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். எப்பொழுதும் அது அவனை பாதிக்கிறதாகவே இருக்கும். அது வேதனையை கொடுக்கக்கூடிய ஒன்று. எதை குறித்த பயமாகவும் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வியாதியை குறித்த பயம், அல்லது உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பயம், அல்லது உங்களுடைய தேவைகளை குறித்த ஒரு பயம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு பயம், அல்லது உங்களை சூழ்ந்து வந்திருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை குறித்த பயம், ஏதோ ஒரு பயம் அது உங்களை பாதிக்கிறது. உங்களுடைய சமாதானத்தை பாதிக்கிறது, தூக்கத்தை பாதிக்கிறது. அது வேதனை உள்ளது. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே பயப்படாதிருங்கள் என்பதாய். இந்த உலகத்தில் பயமில்லாத மனிதர்களை காண்பது இன்றைக்கு அரிதாய் இருக்கிறது. சின்ன பிள்ளைகளிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் வேண்டுதல் செய்ய ஜெபிக்க வரும் பொழுது ஏதோ ஒரு பயத்தினால் பாதிக்கப்பட்டு வருகிற மக்களை எங்கும் பார்க்க முடிகிறது.
ஆகவே தான் ஆண்டவர் நாம் பயத்தோடு வாழ்வதை விரும்பவில்லை. நாம் பயமில்லாத ஒரு மன மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும். ஆகவே தான் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்த பொழுது இந்த உலகத்தின் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வார்த்தை பாருங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள், பயப்படாதிருங்கள், உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் உங்களுடைய பயத்தை மாற்றி ஆசீர்வதிக்க இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்து வந்திருக்கிறார். ஆகவே பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தையை சொன்னார்கள். இயேசு தன்னை சிலுவையில் அறைவதற்கு அர்ப்பணித்து கொண்டார். அவர் சிலுவையில் மரித்து அவரை அடக்கம் பண்ணினார்கள். 3 நாள் கழிந்தது. நிறைய பேருக்குள்ளே பயம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களுக்கு இயேசுவை கொலை செய்து அடக்கம் பண்ணி விட்டார்களே, அவ்வளவுதானோ என்பதாய். மார்க் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு உயிர்த்தெழுந்த உடன் இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்ட முதல் வார்த்தை தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள், பயப்படாதிருங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார், மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். ஆகவே பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தையை சொன்னார்கள். இன்றைக்கு ஆண்டவர் அதே காரியத்தை சொல்லுகிறார், என் பிள்ளைகளை பயப்படாதிருங்கள் என்பதாக. வேத புஸ்தகத்தில் யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்களுடைய இருதயத்துக்குள் ஒரு கலக்கம், உங்களுடைய இருதயத்துக்குள் ஒரு பயம், ஒரு காரியத்தை நினைத்தவுடனே ஒரு கலக்கம் வருகிறது. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நினைத்தவுடன் ஒரு வேதனை, பயம் உண்டாகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் என்பதாக. நாம் பயத்தோடு வாழ்வதை கர்த்தர் விரும்பவில்லை. பயம் ஒரு மனிதனுக்குள் எப்படி வருகிறது, என்னென்ன காரியங்கள் பயத்தை கொண்டு வருகிறது? வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். அது உங்களை குறித்த காரியம், உங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற பயத்தை குறித்த காரியம், உங்களுடைய உள்ளத்துக்குள் காணப்படுகிற ஒரு கலக்கத்தை குறித்த காரியம். ஏன் பயம் நம்மை தாக்குகிறது? பயம் எப்படி நமக்குள் வருகிறது? முதலாவது, பயம் எப்படி இந்த உலகத்திற்குள் வந்தது என்கிற காரியத்தை இந்த வேத புஸ்தகம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். பயந்து நான் ஒளிந்து கொண்டேன் என்றான். பயம் எப்படி இந்த உலகத்துக்குள் வந்தது? அதை இந்த வேத புஸ்தகம் தெளிவாய் சொல்லுகிறாரு. ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் இந்த அழகான உலகத்தை, பிரம்மாண்டமான இந்த உலகத்தை அழகாக சிருஷ்டித்த விதம் எழுதப்பட்டு இருக்கிறாரு. அவர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவர் உண்டாக்கினார். மனிதன் சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று மனிதர்களுக்காகவே இந்த பூமியை கர்த்தர் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறாரு. அவர் வானாதி வானங்களும் கொள்ளாதவர், அவர் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவன். ஏன் அவர் இந்த பூமியை உண்டாக்க வேண்டும்? தான் சிருஷ்டிக்க போகிற மனிதன் இந்த பூமியில் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாய் சிருஷ்டித்தார். முழு உலகத்தையும் பார்த்து பார்த்து ஆண்டவர் உண்டாக்கி அதன் பிறகு கடைசியில் மனிதனை உண்டாக்கினார். எல்லாவற்றையும் ஒரு வார்த்தையில் ஆண்டவர் உண்டாக்கினார். வானம் உண்டாக கடவது, சூரிய சந்திரன் உண்டாக கடவது, பூமி உண்டாக கடவது. ஒரு வார்த்தை அதை சிருஷ்டித்தது. அவருடைய வார்த்தைக்கு சிருஷ்டிக்கிற வல்லமை உண்டு. தன் வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனை உண்டாக்கும் பொழுது மனிதன் உண்டாக கடவது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய கரத்தினால் மனிதனை உருவாக்குகிறார். மண்ணை எடுத்து பிசைந்து மனிதனை உண்டாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் மனிதனை தமது சாயலில் அவர் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்படி கர்த்தர் மனிதனை தம்முடைய சாயலில் உண்டாக்கி ஜீவ ஆத்மாவை அவனுக்குள்ளே வைத்து அழகான ஒரு தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்தார். ஏதேன் தோட்டத்தில் மனிதனை வைத்து மனுஷனையும் மனுஷியையும் உண்டாக்கி அவளை குடும்பமாக்கி அந்த தோட்டத்தில் ஒரு குறையில்லாதபடி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார். அங்கே ஒரு குறையும் இல்லை. அழகான பெரிய தோட்டம், மலர்களும் பழங்களும்
மனிதன் வாழ்வதற்கு தேவையான சகல வசதிகளோடு உள்ள ஒரு தோட்டம். இங்கே நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்கலாம் என்று. ஒவ்வொரு நாள் மாலை நேரமும் ஆண்டவர் அவர் குளிர்ச்சியான வேளையில் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். மனிதனோடு வந்து பேசுவார், அவர்களோடு கூட நடப்பார். அவருடைய பிள்ளைகளைப் போல நேசித்தார். அவர்களும் தகப்பனை போல ஆண்டவரோட பழகினார்கள். ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உள்ள ஐக்கியம் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு ஐக்கியமாயிருந்தது. அதற்குத்தான் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார். அந்த நாளில் மனிதனுக்கு எதை குறித்த பயமும் இல்லை. அன்றைக்கு வியாதி குறித்த பயம் மனிதனுக்கு இல்லை, அசுத்தாவி குறித்த பயம் இல்லை, மிருகங்களை குறித்த பயம் இல்லை, மரணத்தை குறித்த பயம் இல்லை, எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லை, தேவைகளை குறித்த பயம் இல்லை, ஒரு சின்ன காரியத்தை குறித்த மனிதனுக்கு பயம் இல்லை. ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, ஒரு குறைவில்லாத நிறைவான வாழ்க்கை. அதற்குத்தான் மனிதனை கர்த்தர் உண்டாக்கினார். மனிதனை அப்படித்தான் அவர் ஆசீர்வதித்து அவனை மகிழ்விப்பதற்காக இந்த உலகத்தை உண்டாக்கி வைத்தார். பின் என்ன நடந்தது? பொல்லாத பிசாசானவன், தேவதூதனாய் இருந்து பிசாசாய் மாறிப்போன சாத்தான் தூரத்தில் இருந்ததை கவனித்தான். தேவன் மனிதர்களோடு அவ்வளவு அன்பாயிருக்கிறார், சந்தோஷமாயிருக்கிறார், அதை கெடுக்க வேண்டும். மனிதனுடைய மகிழ்ச்சியை கெடுத்தால் ஆண்டவருடைய உள்ளம் துக்கப்படும். மனிதனை பாவத்துக்குள்ளாக்கிவிட்டால் தேவனோட ஐக்கியம் துண்டிக்கப்படும். அதை சாத்தான் அறிந்திருந்தபடியினால் தந்திரமாய் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நுழைந்து கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பாவத்தை கொண்டு வந்தான். அவளை கீழ்ப்படிய கூடாதபடி செய்து பாவம் செய்ய வைத்து விட்டான். தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்து பாவம் செய்த உடன் பயம் உள்ளத்தில் வந்தது. அங்குதான் பயம் உள்ளத்திலே நுழைகிறது. மனிதனுக்குள் பயம் வந்ததற்கு காரணம் பாவம். மனிதனுக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்தது பொல்லாத பிசாசு. பாவத்தை கொண்டு வந்து மனிதனுடைய வாழ்க்கையிலே பயத்தை நுழைய பண்ணினான். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் தேவனோடு கூட பழகி நடந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்த மனிதன் தேவனை சந்திக்க பொழுது பயப்படுகிறான். ஐயோ, நான் பாவம் செய்து விட்டேன், ஐயோ இந்த பாவம் என் வாழ்க்கையிலே வந்துவிட்டது, நான் தேவனுடைய கட்டளையை மீறிவிட்டேன், எப்படி அவரை சந்திப்பது, எப்படி அவரோடு பேசுவது? பயம் அவனுடைய உள்ளத்தை வாதித்தது. பாவம்தான் மனுக்குலத்துக்குள்ளே பயத்தை கொண்டு வந்தது. சாத்தான் தந்திரமாக மனிதனை பாவம் செய்ய வைத்து அந்த பயத்திற்கு அடிமையாக்கினான். அந்த பயம் தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் பலவிதமான பயங்களாக மனிதனை ஆட்கொண்டு வருகிறது. பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வரும். இந்த பயத்தில் இந்த மனிதனை விடுதலையாக்க வேண்டும் என்றுதான் தேவன் மனிதனாக இறங்கி வந்து இந்த பாவத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கி மனிதனுக்கு விடுதலை கொடுக்க விரும்பினார். எனக்கு அன்பானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் ஒரு ஊழியக்காரரும் ஒரு கிராமத்தில் ஊழிய செய்ய கடந்து சென்றிருந்தோம். இரவு நேரத்தில் கூட்டத்தில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டோம். பகல் நேரத்தில் சில மக்கள் ஜெபம் பண்ண வருவார்கள். அப்படி வந்த சமயம் ஒரு சகோதரி வந்து தன்னுடைய வியாதி, தன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, பிள்ளைகளை குறைத்த பிரச்சனை, பல காரியத்தை துக்கத்தோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஐயோ, இத்தனை பாரங்கள் வேதனைகளுடைய உள்ளத்தில் இருக்கிறதே, ஆண்டவர்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டுமென்று ஜெபிக்க கரத்தை நீட்டின பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். உங்கள் ஜபத்தை கேட்டு நான் இவளை ஆசீர்வதிக்க முடியாது, உங்களுடைய ஜபத்தை கேட்டு நான் இவளுக்கு அற்புதம் செய்ய முடியாது. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அதிர்ந்து போன, ஏன் ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிறாங்க, எவ்வளோ பாரத்தோடு வந்திருக்கிறாங்க, வியாதி ஒரு பக்கம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை ஒரு பக்கம், கணவரால் நெருக்கப்பட்ட வேதனை ஒரு பக்கம், ஏன் அவளை ஆசீர்வதிக்க கூடாது, ஏன் அவளுக்கு அற்புதம் செய்யக்கூடாது? ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி பேசினார். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இவள் இப்படி ஒரு பாவத்தை செய்தவள், அந்த பாவம் இவளை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அந்த பாவத்தின் நிமித்தம் அவளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருக்கிறது. தன் பாவத்தை உணர்ந்தவள் மனம் திரும்பவில்லை. பின் எப்படி நான் ஆசீர்வதிக்க முடியும்? இந்த பாவத்தோடு நான் எப்படி ஆசீர்வாதத்தை அருள முடியும்? என் ஆண்டவர் பேசினார். ஆகவே ஜெபிக்கிறதை நிறுத்திவிட்டு, சகோதரி, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் நடந்ததா? இப்படி ஒரு பாவத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்தீர்களா? அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருடைய முக ரூபம் மாறிவிட்டார். பயம்,
ஒரு திகில், கைகள் நடுங்க ஆரம்பித்தது. ஏனென்றால் வேறு யாருக்கும் தெரியாது, வேறு யாரும் அதை அறிய மாட்டார்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அது. ஒரே ஒரு முறை நான் பாவம் செய்து விட்டேன். என் கணவருக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது, யாரும் அதை அறிய மாட்டார்கள். ஒரே ஒரு முறை நான் பாவம் செய்தேன் என்று நான் அதை அப்படியே விட்டு விட்டேன். இப்போ பக்தியா இருக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் அந்த பாவத்தை தேவன் இப்பொழுது ஞாபகப்படுத்துகிறார். ஏன்? ஒரு மனிதன் தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தை பெறும் வரைக்கும் அந்த பாவம் தொடரும். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். ஒரு நாள் நீங்கள் செய்த பாவம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாலிப நாட்களில் நீங்கள் செய்த பாவங்கள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கே பாவம் செய்ய பலன் இல்லாமல் போயிருக்கலாம், நீங்கள் மறந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாய் வேத வசனம் சொல்லுகிறது. எதுவரைக்கும் தொடரும்? தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறும் வரைக்கும் அந்த பாவம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் செய்த பாவம் 10 ஆண்டுகளுக்கு முன்பாய், 15 ஆண்டுகளுக்கு முன்பாய், 25 வருஷத்துக்கு முன்னால் நான் செய்தேன் வாலிப நாட்களில், இப்போ அதெல்லாம் இல்லை. அப்படி சொன்னாலும் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பின அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அல்லது அந்த பாவங்களை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நடுங்கினார்கள், பாவம் கொண்டு வந்த பயம். அதே சமயத்தில் ஒரு மனிதன் மனம் திரும்பி தன் பாவத்தை உணர்ந்து இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று அறிக்கை இடும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி மனிதனை சுத்திகரிக்கிறது. பல வருஷத்துக்கு முன்னால் இந்த கோயம்புத்தூர் சிறைச்சாலையிலிருந்து எங்களுக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த சிறைச்சாலையிலே கைதியாக இருந்த ஒரு சகோதரன், அவருடைய பெயர் ராஜேந்திரன் என்பது. அவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். எங்களுக்கு யாரோ ஒருவர் இயேசுடிக்கிற பத்திரிகையை சிறைச்சாலையிலே கொடுத்திருக்கிறாங்க. அதை வாசித்து விட்டு அந்த கடிதத்தை எழுதியிருந்தார். அதாவது சிறைத்துறை அதிகாரிகளுடைய கண்காணிப்பில் பார்த்து அங்கே சீல் குத்தி அந்த கடிதத்தை அனுப்புவார்கள். கார்டில் தான் எழுதணும், போஸ்ட் கார்டில் அவங்களுடைய சீலோடு அந்த கடிதம் வரும். சிறைச்சாலைன்னு ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்று நான் வாசித்தேன். ராஜேந்திரன் என்கிற ஒரு தம்பி எழுதியிருந்தார். நான் ஒரு வாலிபன், கோயம்புத்தூர் சிறைச்சாலையில் விசாரணை கைதியாக நான் இருக்கிறேன். ஒரு குற்றவாளியாக, கைதியாக, ஒரு கொலை குற்றவாளியாக நான் இந்த விசாரணை கைதியாக சிறைச்சாலையில் நான் இருக்கிறேன். இங்கே வந்த பிறகு இயேசுவை பற்றி நான் அறிந்தேன். இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் என்பதான ஒரு வார்த்தை அவர் எழுதியிருந்தார். அதுதான் என்னை தொட்டது. நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் என்ற வார்த்தை எழுதியிருந்தார். அவர் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு வாலிப தம்பி இந்த கோயம்புத்தூர் சிறைச்சாலையில் வந்து தான் இயேசுவை அறிந்திருக்கிறார். அதனால் இவரை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆவல் எழுந்தது. அந்த நாட்களில் நானும் என் மனைவியும் அவரை பார்க்க கோயம்புத்தூர் வந்தோம். முறையாக சிறைச்சாலை அதிகாரிக்கு கடிதம் கொடுத்து இந்த கைதியாக இருக்கிற தம்பியை பார்க்க வேண்டும் என்று அவர்களும் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்து அவளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. நாங்கள் போய் அவனை சந்தித்தோம். நானும் என் மனைவியும் போய், அழகான ஒரு வாலிபன், ஒரு 20 வயது இருக்கும், சௌந்தரியமான ஒரு வாலிபன், இளம் வாலிப தம்பி. நான் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவனோடு பேசினேன். எப்படி எங்களுடைய முகவரி தெரியும்? இந்த ஜெயிலுக்குள்ளே வந்த ஒரு ஊழியக்காரர் இயேசுடிகா பத்திரிகையை கொடுத்தார், அதை வாசித்து தான் உங்களுக்கு கடிதம் எழுதினேன் என்பதாய். சரி, ஏன் நீங்கள் ஜெயிலுக்கு வந்தீங்க, உங்களுக்கு என்ன காரியம் என்று நான் விசாரித்த பொழுது இந்த வாலிப தம்பி சொன்ன ஒரு காரியம், ஐயா, நான் ஒரு கிராமத்தை சார்ந்தவன், சீக்கிரமாய் பணக்காரன் ஆக வேண்டும் என்று சில நண்பர்கள், சில வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து திட்டமிட்டார்கள். நானும் அந்த தவறான நண்பர்களோடு சேர்ந்து விட்டேன். வா, நம்ம சேர்ந்து சீக்கிரமாய் பணக்காரன் ஆகலாம். அதற்கு என்ன பண்ணுவது? திருடுவது. பணக்காரங்க வீட்டுக்குள்ளே போய் பணத்தை திருடுவது. தவறான நண்பர்கள், அதனால் தவறான சேர்க்கையினால் உண்டான ஒரு காரியம். முதல் திருடுவதற்கு ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள்.
அவங்களுக்கு பணத்தை திருடுகிற ஒரு நோக்கம்தான் இருந்தது. யாரையும் தாக்குவது, கொலை செய்வது நோக்கம் அல்ல. ஆனால் இந்த வாலிப தம்பி சொன்னான், நாங்கள் திருடத்தான் போனோம், ஆனால் ஒரு சூழ்நிலை, ஒரு தகப்பனார் கொலை செய்வதற்கு ஏற்ற ஒரு காரியம் நடந்து விட்டது. அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார். என்னுடைய குழுவின் இருக்கிறவர்கள் அவர் விழித்தப்பட்டபடியால் தாக்கினார்கள், மரித்து போனார். நாங்கள் அங்கிருந்து ஓடினோம். காவல்துறை எங்களை கண்டுபிடித்தார், எங்களை அரெஸ்ட் பண்ணினார்கள். இப்பொழுது நான் விசாரணை கைதியாய் சிறைச்சாலையில் இருக்கிறேன். இங்கே வந்த பிறகு என் மனசாட்சி என்னை வாதித்தது. நீ ஒரு திருடன், நீ பணக்காரன் ஆக வேண்டும் என்று பண ஆசைக்கு இடம் கொடுத்து திருடனாய் மாறி போனாய். இப்போ என் கிராமத்தில் என் பெற்றோரை என்ன சொல்லுவார்கள்? திருடனுடைய தகப்பனார் என்று தானே சொல்லுவார்கள். என் மனசாட்சி என்னை வாதித்தது. ஐயோ, நான் பாவம் செய்துட்டேனே, ஒரு கொலை குற்றத்துக்கும் ஆளாகிவிட்டேனே. இந்த நண்பர்களோடு, தவறான நண்பர்களோடு சேர்ந்து கொலையாளியும் ஆகிவிட்டேனே. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? கொலைகாரனுடைய குடும்பம் என்று சொல்லுவார்களே. மனசாட்சி அவனை வாதித்ததினால் இரவும் பகலும் அழுது கொண்டே இருப்பானா. சிறைச்சாலையிலே சாப்பிட மனமில்லை, தூங்க முடிவதில்லை. மனசாட்சி அவனை குற்றப்படுத்தி வாதித்தது. அந்த பாவம் அவனை வேதனைப்படுத்தினது. ஒரு பயம் அவனுடைய உள்ளத்தை ஆட்கொண்டது. என்ன நடக்கும், அடுத்து என்ன தீர்ப்பு வரும், அடுத்த என்னுடைய எதிர்காலம் என்ன, எல்லாம் முடிந்தது. பயம். இன்னொரு பக்கம் மனசாட்சியினுடைய வேதனை. அதில் கலங்கி கொண்டிருந்த போது யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க? இதிலிருந்து யார் எனக்கு விடுதலை தரக்கூடும்? இனிமேல் நான் நிம்மதியாய் வாழ முடியுமா? இந்த பாவம் என்னை தொடர்ந்து வந்து என்னை வாதிக்கிறதே என்று கலங்கினான். அப்போதான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஜெயிலுக்குள்ளே அந்த நாட்களிலே ஒரு ஊழியர் அங்கே போய் ஆராதனை நடத்துவார். விரும்பினவர்கள் அந்த ஆராதனையில் பங்கு பெறலாம். அந்த காலத்தில் அதுக்கு அனுமதி பெற்று போய் ஆராதனை நடத்துகிறவர்கள் இருந்தார்கள். அந்த மாதிரி ஒரு ஆராதனை நடத்தும் பொழுது விரும்பின கைதிகள் போய் அதில் பங்கு பெறுவார்கள். இவன் வெளியிலே தூரத்தில் உட்கார்ந்து அவர் பேசுவதை கவனித்து கொண்டிருந்தான். அவன் அந்த ஹாலுக்குள்ளே போகவும் இல்லை, இயேசுவை பற்றி கேட்க விரும்பவும் இல்லை. அவன் வெளியில் உட்கார்ந்திருந்தான் துக்கத்தோடு. அந்த ஊழியக்காரர் பிரசங்கிக்கும் போது சொன்னார், எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் இயேசு உங்களை மன்னிக்க முடியும். அவர்தான் மனிதனுடைய பாவத்தை சிலுவையில் சுமந்தவர். அவரால் உங்களை மன்னித்து உங்களுடைய குற்ற மனசாட்சியை மாற்றி சமாதானம் தர முடியும். அவர் பாவத்தை மன்னித்து மறந்து விடுகிற தேவன் என்று அவர் பிரசங்கித்த வார்த்தையுடைய உள்ளத்தை தொட்டது. என் பாவத்தை மன்னிக்க ஒரு கடவுள் இருக்கிறாரா? என் பாவத்தை அவர் மன்னிப்பாரா? என் உள்ளத்தில் இருக்கிற இந்த பயம், குற்ற மனசாட்சியை மாற்றி எனக்கு சமாதானம் தருகிற ஒரு கடவுள் இருக்கிறாரா? அறிந்து கொண்டான். அந்த ஊழியரிடத்தில் ஓடினான். ஐயா, என்னுடைய நிலைமை இதுதான், என் மனசாட்சி என்னை வாதிக்கிறது, சமாதானம் இல்லை, பயம் என் உள்ளத்தை வாட்டுகிறது. இந்த இயேசு, நீங்கள் சொல்லுகிற இயேசு என்னை மன்னிப்பாரா? நான் இவ்வளோ பெரிய பாவத்தை செய்துட்டேனே, நான் தினந்தோறும் அழுது கொண்டிருக்கிறேன், என்னை மன்னிப்பாரா? எனக்கு சமாதானம் கிடைக்குமா? என்ன பயம் விலகுமா என்று சொல்லி கேட்டான். அவர் அன்போடு இயேசுவை பற்றி சொன்னார். உன்னுடைய பாவத்திற்காகவே சிலுவையில் அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார். உன் பாவத்தை உணர்ந்து நீ மனம் திரும்பி, ஐயோ நான் பாவம் செய்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, நான் இனி அந்த பாவத்தை செய்யாதபடி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீ ஒப்பு கொடுத்தால் இயேசு மன்னிப்பார். அந்த வார்த்தை அவனை தொட்டது. கண்ணீரோட மனம் திரும்பி இயேசுக்கு ஒப்பு கொடுத்தான். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டான். குற்ற மனசாட்சி மாறினது, அந்த பயம் மாறினது. உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதான சந்தோஷம் நிரப்பினது. அவன் மகிழ்ச்சியோடு கூட இயேசு என் உள்ளத்தில் வந்துவிட்டார், என் பாவத்தை மன்னித்து விட்டார் என்று மகிழ்ச்சியோடு துதித்தான். நாங்கள் அவனை சந்தித்த பொழுது சொன்னான், இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டார், அந்த மனசாட்சி குற்ற மனசாட்சி மாறிவிட்டது, ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டார், எனக்கு ஒரு புதிய இருதயம் தந்து விட்டார், இனி என்னுடைய இந்த வழக்கை குறித்து எனக்கு பயம் இல்லை. என்ன தண்டனை ஒருவேளை கொடுப்பாங்கன்னு கேட்டேன். எது வேணாலும் கொடுக்கட்டும் ஐயா, இயேசு என்னை மன்னிச்சிட்டார், எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுவேன், நான் செய்த பாவத்திற்கு
தூக்கிலே போட்டா கூட சந்தோஷமாய் மரணத்தை சந்திப்பேன். காரணம் இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார். இப்ப அந்த பயம் எனக்கு இல்லை. எதையும் நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக்கி விட்டேன். மகிழ்ச்சியோடு அவன் சொன்னான். அதுதான் இயேசு கிறிஸ்து செய்கிற மிகப்பெரிய அற்புதம். ஏதோ ஒரு பாவம் உடைய மனசாட்சியை வாதித்து கொண்டிருக்கிறாரு. வாலிப நாட்களிலே நீங்கள் செய்த பாவம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு அக்கிரமம், ஏதோ ஒரு மீறுதல் உடைய மனசாட்சியை வாதித்து குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த பயம் உடைய உள்ளத்தை விட்டு விலகணும். குற்ற மனசாட்சியை மாறணும். மெய்யான சமாதானம் உள்ளத்தில் உண்டாகணும். உங்களுடைய பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் முடியும். அவர் உங்களுடைய பாவத்தை மன்னித்து அந்த பயத்தில் இந்த விடுதலையாக்கி மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை பயப்படாதிருங்கள். பாவத்தின் நிமித்தம் பாதிக்கப்பட்டு விட்டீர்களா? உங்களுடைய பரிசுத்தம் பாதிக்கப்பட்டு விட்டதா? மனசாட்சியை வாதிக்கிறதா? நான் உங்களை மன்னிக்கிற தேவன். உங்களை குற்ற மனசாட்சியை மாற்றி மெய்யான சமாதானத்தை தருகிற தேவன். பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் அந்த பயம் உங்களை விட்டு விலகி ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடியினால் இந்த நாளில் உங்களை சந்தித்திருக்கிறார். நல்ல தேவ செய்தி மூலம் உங்களோட பேசி இருக்கிறார். அப்படி தானே? ஏதோ ஒரு காரியத்துக்கு வந்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? பாவம் பயத்தை தானே கொண்டு வரும். அப்போ பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டா பயம் போயிடும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே இந்த பாவம் எனக்கு வேண்டாம். உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, என்னை பாவம் வரை சுத்திகரிங்க. இந்த பாவத்தினால் உண்டாகிற பயம் என் உள்ளத்தை விட்டு விலகட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணி பாருங்க. உடனே இந்த பயம் நீங்கிவிடும். ஆண்டவர் உங்களுக்குள்ளே மன மகிழ்ச்சியை, தைரியத்தை தந்து விடுவார். தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தந்து விடுவார். அதற்காக நம்ம ஜெபிக்கலாமா? இப்போ என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து உங்கள் ரத்தத்தினாலே இருதயத்தை கழுவுங்க. என்னை பாவமர சுத்திகரிங்க. ஆண்டவரே, இந்த பாவத்தினால் உண்டான பயம் என்னை விட்டு விலகட்டும். அப்படி ஜெபிக்கணும். சரியா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த பாவத்தினால் உண்டான பயத்தினால் பாதிக்கப்பட்டு கலங்கி இருக்கிற இந்த பிள்ளைகளை பாரும். இந்த பாவம் வெளியே தெரிந்து விடுமோ? யாரும் இதை பார்த்து விடுவார்களோ? இதனுடைய விளைவு என்னமாக இருக்குமோ? இந்த பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீ பயப்படாதே, கலங்காதே. நான் உன்னுடைய தேவன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. இன்றைக்கு அவருடைய உள்ளத்தில் இருக்கிற பயங்கள் மாறட்டும். ஆண்டவரே, நீர் அவருடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணவும், பாவம் அவருடைய உள்ளத்தை விட்டு விலகி போகவும் உங்க ரத்தத்தினால் அவங்களை கழுவுங்கப்பா. இந்த பாவத்தினால் உண்டான பயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளை விட்டு விலகட்டும். பாவத்தில் கிரியை செய்கிற பொருளாத ஆவிகளை, பயத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். விடுதலை உண்டாகட்டும். இந்த நிமிஷத்தில் இந்த பயங்கள் மாறி மன தைரியமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவளுக்கு உண்டாகட்டும். கர்த்தரப்படி ஆசீர்வதித்து உம்முடைய அன்பிற்காக நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் அந்த பயம் முற்றிலும் நீங்கி ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும்படி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.